ஹalleluya! தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். இன்னொரு உயிர்த்தெழுதலின் நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்லங்க. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைல தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும். ரெடி ஆயிட்டீங்களா? போயிட்டு வந்துட்டீங்களா? இந்த நாள் முழுவதும் தேவனுடைய வசனத்தினால நம்முடைய இருதயத்தை நிரப்பிட்டா இந்த வாரம் எல்லாம் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். சிறிய ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றியப்பா. கர்த்தருடைய நாளை மேன்மையாக எண்ணுவதற்கு இது மகிழ்ச்சியான நாள் என்று உமக்குள்ளே சந்தோஷப்படவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய சமூகத்துல கூடி வந்து உம்மை கனப்படுத்தவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். போய்கொண்டிருக்கிறீங்களா? போகிறீங்களா? உங்களுடைய ஆலயத்துக்கு போகிறீங்களா? ஆலயம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பரலோகத்துக்கு ஒரு சாம்பிளுங்க. தேவ பிள்ளைகள் எல்லாரும் வேற வேற ஜாதிகள், வேற வேற குலங்கள், வேற வேற குடும்பங்கள், யார் யாரோ இல்ல. ஆனா இயேசுவின் நாமத்தில் அவருடைய இரத்தத்துல கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளா, அவராலே ஏற்படுத்தப்பட்டவர்களாக, அவருடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாக நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நிர்ணயித்தபடி 6 நாட்கள் நீங்க வேலை செய்யுங்க. ஆனா 7வது நாள்ல என்னை ஆராதிங்க. ஆலயத்துக்கு போவதற்கு ஆர்வத்தோட இருங்க. கர்த்தரின் ஆலயத்தில் தேவனுடைய சமூகத்தை அனுபவிங்க. சபையில என்ன நடக்குது? எதுக்கு போகணும்? தேவ தரிசனம்னா அப்படி போயிட்டு ஒரு சிலுவையை போட்டோ ஒரு வணக்கத்தை சொல்லியோ ஒரு வேண்டுதலை சொல்லிட்டு வந்தா போதுமே, மணிக்கணக்கில் ஏன் அங்க உட்கார வேண்டும் என்று அநேகர் கேட்பாங்க. அவ்வளவு நேரம் ஆலயத்தில் உட்கார எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அநேகர். ஆமாம், பின்ன நமக்கு லைன்ல நிக்க, கியூல நிக்க, உலகத்துல எல்லாவற்றுக்காகவும் எல்லாத்துக்காகவும் வெயிட் பண்றதுக்கு, டாக்டர் அப்பாயின்மெண்ட்காக காத்திருக்கவும் என்னங்க நமக்கு எவ்வளவோ நேரம் இருக்கு. மணி கணக்குல அனாவசியமான காரியங்களை செலவிடுகிறோம். தேவ சமூகத்துல செலவிட்ட நேரம் வீண் நினைக்கிறோம். நோ, மற்றதெல்லாம் வீண். அவர் சமூகத்துல செலவிட்ட நேரமே நமக்கு ஆசீர்வாதங்க. ஏன் தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும்? அவரை ஆராதிப்பதற்கு. ஆராதனைனா என்ன? பாடல்கள் பாடுவதா? ஆராதனை என்கிற இந்த 4 எழுத்தை நம்ம கவனிச்சு பார்த்தா, ஆராதனையில முதல் பகுதி என்னன்னு சொன்னா, அவர் எவ்வளவு பெரியவரோ, எவ்வளவு மகத்துவரோ, அவரில் இருக்கிற மேன்மை என்ன என்று நம்ம ஞாபகப்படுத்தி அவரை புகழ்வதற்கு, அவரை துதிப்பதற்கு, அவரை கனப்படுத்துவதற்கு நாம ஜெபத்துல ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும். ஆதி முதல் இருக்கிறவர், சர்வ சிருஷ்டிகர், சர்வ அதிகாரி, கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, கருணையுள்ளவர், அன்பு நிறைந்தவர், தயவுள்ள தேவன். எத்தனை வார்த்தைகள் இருக்குங்க. நீங்க வேதத்துல பார்த்தா 10,000களில் சிறந்தவர், ஜீவனை கொடுத்தவர், மீட்பர், ரட்சகர், நமக்கு துணையாக இருப்பவர். முதல்ல உங்க தேவன் வானாதி வானங்கள்ல இருப்பவர் என்பது நாம நினைத்து அவரை துதிக்கும் போது நம்முடைய ஜெபத்தினுடைய அளவுல ஒரு அப்லிஃப்ட், ஒரு உயர்வை, ஒரு அபிஷேகத்தை நம்மால பார்க்க முடியுங்க. நம்முடைய தேவன் பெரியவர் என்ற போது அதற்கேற்றபடி நம்ம இருப்போம்லங்க. ஒரு பெரியவங்க கிட்ட போக எப்படி ரெடி ஆகும்? பெரிய ஆட்கள் கிட்ட பேசணும்னா நம்ம வார்த்தைகள் எப்படி ஆயத்தப்படுத்துவோம்? அப்படியே நம்முடைய ஜெபத்துல அவருடைய மேன்மையை நம்ம உணரும் போது அவர் சமூகத்துல உடைந்து நொறுங்கி இருதயத்தோடு அவரை கனப்படுத்த முடியும். 2வது, ஆண்டவரை புகழுவது முதல்ல இருந்தா, 2வது அவரை துதிப்பது. இந்த வாரமெல்லாம் உங்களுக்கு அவர் செய்த நன்மைகள், ஆபத்துகள்ல காப்பாற்றினார், பலவீனத்துல காப்பாற்றினார், தீங்கிலிருந்து மரணத்திலிருந்து தப்புவித்தார். எத்தனையோ பேர் யுத்த பயத்துல இருக்கிறாங்க, பஞ்சத்துல இருக்கிறாங்க, நமக்கு நிறைவு கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு கூட 1-2 குறைவுகள் இருக்கலாம். அதுல முதல்ல இருக்கிறவைகளுக்காக தேவனை துதி, இல்லாதவைகளை அவர் கொடுப்பாரு. 2வது துதிப்பது. 3வது, நாம் ஆண்டவரை பாடல்களோடு துதிக்கும் போதே நம்ம பாடல் பாடலாம். பாடல்கள்ல துதி,
கணம், விண்ணப்பம் எல்லாமே சேர்ந்து இருக்குங்க. இன்றைக்கு எத்தனையோ நல்ல நல்ல பாட்டுகள் இருக்கு. நீங்க ஜெபமா உணர்ந்து பாடினா அந்த பாடல்லையே நம்ம இருதயம் அசைக்கப்படும். மூன்றாவது, நாம கேட்பது. எஸ், நம்ம ஆண்டவரிடத்துல நம்முடைய தேவைகளுக்காக அவரை கேட்கணும். எஸ், கேளுங்க கொடுக்கப்படும் என்றார். முதல்ல தொடங்கினதும் கேட்க ஆரம்பிச்சிடாதீங்க. அவரை கனப்படுத்துங்க, அவரை துதிங்க, அவர் கொடுத்தவைகளுக்காக நன்றி சொல்லுங்க, இல்லாதவைகளுக்காக கேளுங்க. அது மட்டுமல்ல, நாம் அவரை பொருட்களுக்காக மட்டும் இல்ல, ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே என்ன பலப்படுத்துங்க, இதெல்லாம் ஜெபத்துல ஒரு பகுதி தான், கேட்பதுதான். கேளுங்க. கடைசியாக நம்ம மற்றவங்களுக்காக விண்ணப்பிக்கணும், தேசத்துக்காக விண்ணப்பிக்கணும், தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கணும், உலகத்துக்காக ஜெபிக்கணும், ரட்சிக்கப்படாதவங்களுக்காக ஜெபிக்கணும். விண்ணப்ப ஜெபம் இல்ல இன்றைக்கு அநேக சர்ச்சஸ்ல. பாடல்களை பாடி தேவனை துதிக்கிறோம், முழங்காலிட்டு ஜெபித்து தேவனை கனப்படுத்துகிறோம். அவர் சமூகத்துல முழங்காலிட்டு ஜெபித்து நம்முடைய தேவைகளை தெரியப்படுத்துகிறோம். அவருடைய வசனத்தை கேட்கும்படி இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறோம். அநேகருக்காக விண்ணப்பம் செய்கிறோம். ஒருமுறை ஆதி சபையில என்ன நடந்தது பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். வார்த்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். பாருங்க, ஞானஸ்நானம் பெற்றவங்க சபையில உறுப்பினர்கள். மற்றவங்க வருவாங்க போவாங்க, ப்ரிப்பேர் ஆகுறாங்க ஞானஸ்நானத்துக்கு, கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு. ஆனா உண்மையா சபைனா கிறிஸ்து ரத்தத்தினால வாங்கினவங்க, அது கிறிஸ்துவ அங்கீகரித்தவங்க மட்டும்தான். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆதி சபையில இருக்கிற ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசிகள் எல்லாம் ஒன்றாய் சேரும்போது 4 தூண்கள் இங்கே கவனிக்கிறோம். ஒன்று, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும். என்ன அப்போஸ்தலரின் உபதேசம்? இயேசுவின் நாமத்தில் சுகமும் அற்புதமும் ஆச்சரியமும் நடக்கும், எல்லாவற்றிலும் விருத்தி அடைவீர்கள் என்கிற போதனை இல்லைங்க. உபதேசத்தின் கருத்து என்னன்னா, நீங்கள் மனம் திரும்புங்கள். அதுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க, அப்போஸ்தலரை பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். மனம் திரும்புதலை பெற்று ஞானஸ்நானம் பெறுங்க. அப்போது நீங்க பாவ மன்னிப்பை பெறுவீங்க. நீங்க பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவீங்க. மனம் திரும்புதல் பெறும்போது, புதிதாக பிறக்கும் போது திரும்ப ஆவிக்குரிய விதத்துல நாம குழந்தை போல பாலை தேடுகிறவர்களாக இருக்கணும். அப்போஸ்தலரின் உபதேசத்திலும் பிரசங்கம் அதுக்குதான் நமக்கு தேவை, வசனம் அதுக்குதான் நம்ம கேட்கணும். அநேக ஆலயத்துல தேவைப்படுகிற அளவுக்கு வசனம் இருக்காது. வசனம் இருதயத்தை அசைப்பதாக இருக்காது. தேவனுடைய வார்த்தைய நாம நிறைவாக நம்முடைய உள்ளம் நிறைய நம்ம பத்திரப்படுத்தி கொண்டா, அவருக்கு முன்பு பாவம் செய்யாம, பிசாசு அவனை எதிர்க்க ஆவியின் பட்டயமா நமக்கு வசனம் இருக்குங்க. உபதேசத்திலும் அப்போஸ்தலரின் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும். எதுக்கு சபைக்கு போறோம்? நம்ம வீட்லயே லைவ் நிகழ்ச்சி பார்த்து வீட்லயே இருக்கலாம்லன்னா, சபை கூடி வருதுல நம்ம ஏன் செய்யறோம்னா, அங்க உடன் விசுவாசிகளோடு அந்யோன்யமாக இருக்கிறோம், உறவாடுகிறோம். நாம ஃப்ரெண்ட்ஸ்னா எல்லாருக்கும் இஷ்டம் தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க இருக்க மாட்டாங்க, எங்கேயோ ஒருத்தர் இருவர் இருப்பாங்க. எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுகிறோம்? டு ஷேர் வித் ஒன் another. நம்முடைய சந்தோஷங்கள், நம் துக்கங்கள் பகிர்ந்து கொள்ள. ஆனா யாரோடு நம்ம நட்பு? நம்முடைய ஆண்டவரை நேசிக்கிறவங்களோடு நம்ம நட்பு. ஆண்டவரின் நண்பர்கள் நம்ம நண்பர்கள். பாத்தீங்களா? நம்ம யாரு கூட நட்பு செய்யணும்? அவிசுவாசிகளோடு இணைக்கப்படாதீங்க. உலக சிநேகம் செய்யாதீங்க. தேவ பிள்ளைகளோடு நாம அந்யோன்யமா இருக்கும்போது அநேக அனுபவங்களை கற்றுக்கொள்ளுவோம். அநேகமான பாடங்களை கற்றுக்கொள்ளுவோம். ஆவிக்குள்ளாக பலப்படுவோம், ஆதரிக்கப்படுவோம். அதுக்குதான் ஆலயத்துக்கு போங்க.
உடன் இருக்கிறவங்களோட சேர்ந்து அந்யோன்யம்னா பேசிக்கொள்ளுவது, சேர்ந்து ஜெபிப்பது, சேர்ந்து பாடுவது, சேர்ந்து ஆராதிப்பது ஆண்டவரை எவ்வளவு அருமையா இருக்கும் தெரியுமாங்க? ஒருவர் ஆராதிப்பதற்கும் சபையாக நம்ம சேர்ந்து ஆராதிப்பதற்கும் தேவன் கூட 1-2 தூதர்களை செய்யல, ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான தூதர்களை செய்தார் அவரை ஆராதிக்க. பாத்திரர் அவர். எல்லாரும் ஒரே சத்தத்தோட தேவனை துதித்து பாடல் பாடுவதற்கு அவர் நாமத்திலே வாய் திறந்து ஜெபிக்க ஆலயத்துக்கு போகணும். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் அப்பம் பிட்குதல் முதல் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அப்பம் பிட்குதல் இருக்கும். அநேக சபைகளில் சில சபையில ஒரு வாரமும் அப்பத்தை பிட்பாங்க. எத்தனை முறை அப்பத்தை பிட்டோம், கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொண்டோம் என்பது முக்கியமில்லை. ஆனா எவ்வளவு சுத்த இருதயத்தோடு, எவ்வளவு உடைந்த இருதயத்தோடு நன்றியோட கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுகிறோம் என்பது ரொம்ப முக்கியங்க. ஒரு சடங்கு போல பிரசாதம் மாதிரி அப்பம் திராட்சரசம் எடுத்துக்கொள்வதில்ல. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்ன ஆண்டவரின் வார்த்தையை ஞாபகப்படுத்திக் கொண்டு அந்த அன்பை, அந்த தியாகத்தை, அந்த அர்ப்பணிப்பை, அவர் நமக்காக செய்த தியாகத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு ஐயா உமக்கு நன்றி என்று, உம்முடைய அன்புக்காக நன்றி என்று, என்னுடைய இடத்துல எனக்காக மரித்த உமக்காக நான், உம்முடைய இடத்துல இந்த உலகத்துல நான் உமக்காக வாழ்வேன் என்று ஒரு தீர்மானம் செய்வது தாங்க ஆண்டவருடைய அன்புக்கு முன்பு நம்மை நாம் அர்ப்பணிப்பதே பந்தி ஆராதனைங்க. அலட்சியமா கர்த்தருடைய பந்தியில கை வைத்தா சபிக்கப்பட்டவர்களா இருப்போம், பலவீனர்களாவோன்னு தேவனுடைய வசனம் சொல்லுது, குற்றவாளிகளா இருப்போம்னு தேவனுடைய வசனம் சொல்லுது. நீங்க ஆலயத்துக்கு போறீங்களா? கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்றீங்களா? உடைந்து நொறுங்கி இருதயத்தோடு அந்த அப்பத்தை பார்க்கும்போது இது எனக்காக உடைக்கப்பட்ட கர்த்தருடைய சரீரம், அவருடைய உடலுக்கு அடையாளமா இருக்குன்னு, திராட்சரசத்தை எடுத்துக்கொள்ளும் போது இது எனக்காக சிந்தப்பட்ட குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை விட விசேஷமான கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமா இருக்குன்னு, என்னை இவ்வளவா நேசித்தேன், ஆண்டவருக்காக நான் வாழ்வேன் என்று ஒரு தீர்மானத்தை செய்து நீங்க கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுகிறீங்களா? இன்னும் நீங்க ஞானஸ்நானம் பெறாவிட்டா ஞானஸ்நானம் பெறுங்க. இன்னும் மனம் திரும்புதலே இல்லாவிட்டா வாய்தா போடாதீங்க. இதுவே அனுகூலமான நாள், இதுவே ரட்சிப்பின் நாள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு தான் கர்த்தருக்கு என்னுடைய வாழ்க்கையை கொடுத்த இன்றைக்கு வரைக்கும் அவருடைய சாட்சியா என்னை வைத்திருக்கிறாருங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்க ஒரு நல்ல வாய்ப்பு. ஆலயத்துக்கு போய் ஆராதனை முடிந்ததும் தனிமையா ஜெபிங்க, தேவனோடு போராடுங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால் உம்மை போக விடேன்னு உபவாசம் இருந்து கூப்பிடுங்க. தேவன் உங்களுக்கு தன்னைத்தான் வெளிப்படுத்துவாரு. உங்க பாவ மன்னிப்பை நீங்க பெரும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல ஊற்றுவார். அப்போஸ்தலரின் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் இன்னும் முக்கியமானது இருக்குங்க, ஜபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆலயத்துக்கு போகும்போது ஞாயிற்றுக்கிழமை கூட ஜப நேரம் இருக்கா உங்க சபைகள்ல? எவ்வளவு நேரம் ஜெபிப்பாங்க, எவ்வளவு நேரம் பாடுவாங்க, எவ்வளவு நேரம் வசனத்தை தியானிப்பாங்க? எல்லாம் சேர்த்து 1 மணி நேரத்துல முடிக்கணும்னு வாங்க. இல்லங்க, குறைந்தது 3 மணி நேரம். 1 மணி நேரம் அவரை ஆராதித்து, 1 மணி நேரம் அவர் சமூகத்துல ஜெபித்து, 1 மணி நேரம் வசனத்தை கேட்டு ஆவிக்குரிய பலனை நீங்க பெற்றுக்கொண்டா நீங்க ஆவிக்குரிய வீரர்களா இருப்பீங்க. தனிப்பட்ட ஜெபம், சபை ஜெபம். சபையோடு ஜெபிப்பது எவ்வளவோ வல்லமையுள்ளது. பேதுருவை சிறையில வைத்த போது சபை ஆர்வமா ஜெபித்தாங்க. எவ்வளவு அற்புதம் நடந்தது, எவ்வளவு பெரிய அற்புதம்! தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதமாய் 3ஆம் சிறையில இருந்த பேதுருவை வெளியே கொண்டு வந்து அவங்க ஜெபிக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு வந்தாரோ பாருங்க. பிரார்த்தனை அசாத்தியமான காரியங்களை, அசாதாரணமான காரியங்களை செய்யும். சபை ஜெபித்தா என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு ஜெபித்தால் நான் அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்தை குணமாக்குவேன் ஆண்டவர் சொல்றார். இந்த காலத்துல அது எவ்வளவோ தேவைங்க. சபையாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணும். ஆலயத்துக்கு போவோம், அவருடைய வசனத்தை கேட்போம், அவரை ஆராதித்துக் கொள்ளுவோம், ஜெபிப்போம், மற்றவங்களுக்காக விண்ணப்பம் செய்வோம். தேவனுடைய பெரிய காரியங்களை இந்த கடைசி காலத்தில் உலகம் எங்கும் நடைபெறுவதை பார்ப்போம். ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எங்கெங்கிருந்து உம்முடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ
ஆராதனைக்கு ஆயத்தமாகிறாங்களோ, இது கர்த்தருடைய நாள் என்ற ஆலயத்துக்கு போயுமை ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிக்கும்படி எங்களுடைய இருதயத்தை உம்முடைய சமூகத்திலே ஊற்றவும், உடன் விசுவாசிகளோடு அந்யோன்யமாய் உறவாட, வசனத்தின் மூலம் எங்களை நாங்கள் பரிசோதனை செய்து உம்முடைய கிருபைக்காக வேண்டிக் கொள்ள உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தோடு தொடங்கி உம்முடைய வசனத்தோடு முடிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்ற நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கவனிங்க, கர்த்தருக்கு சித்தமானால் கல்வாரி சபையில நடக்கிற 2வது ஆராதனை, தமிழ் ஆராதனைய உங்களுக்கு நாங்க லைவ் கொடுக்கிறோம். உங்களால முடிஞ்சா நீங்க ஜாயின் பண்ணுங்க. உங்க சபைகளுக்கு போங்க. தயவு செய்து லைவ்ல பார்த்து கொண்டு உட்காராதீங்க. உங்க சபைக்கு போங்க. போயிட்டு வந்த பிறகு நாளெல்லாம் தேவனுடைய வசனம் கேட்பது, தியானிப்பது, ஜெபிப்பது பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியானத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்